வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழணும்னு விரும்பக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி இந்த பதிவு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிகாஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 பியூட்டிஃபுல் டிப்ஸ் டு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் என்னன்னு பேச போகிறேன். பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெல்த்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்போ WHO நம்ம உலக சுகாதார அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஹெல்த்துக்கு அத்தாரிட்டி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் இல்னஸ் இல்லை, எனக்கு நோய் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. என்னென்னா ஹெல்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். இது மூன்றுமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாம். இப்போ வெல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் அடக்கின ஒரு விஷயம் இல்லையா. இப்போ இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ், அந்த முழுமையான வெல்னஸ், நம்ம ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா லெவல்லையும் நம்ம ஸ்ட்ராங்கராக இருக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் இப்போ ஷேர் பண்ணக்கூடிய 5 அற்புதமான டிப்ஸ். சரி, இப்போ டிப்ஸுக்குள்ளாடி போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஹோலிஸ்டிக் வெல்னஸில் என்னென்னா ஈட் ரைட், சரியான சாப்பாடு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் நம்ம அப்படிங்கிறது. பட் ரியாலிட்டியில் என்னென்னா வாட் வி ஈட் அப்படிங்கிற நம்ம இல்லை, வாட் வி அப்சர்வ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதில் இந்த உடம்புல என்ன அப்சர்வ் ஆகுதோ அதுதான் நம்ம. ஸோ அதனால் நம்ம கரெக்டான உணவை எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாப்பாடு அப்படிங்கிறது வெல் ரவுண்டட் ஆஃப் ஃபுட்டாக இருக்கணும். அதாவது ஒரு சமச்சீரான உணவாக இருக்கணும். அது பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதில் என்ன இருக்கணும், சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும், முழுமையான தானியங்கள் இருக்கணும், லீன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், ஹெல்தியான ஃபேட்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய உணவில் அடங்கிருந்துச்சுன்னா இது குட்டான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக நம்ம அமையும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் 20+ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு 2 டைப், இன்னொரு நாளைக்கு 3 டைப்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அப்புறமா ப்ராப்பரான தண்ணி குடிச்சிக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 2.5 3 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி நம்ம எடுக்கும்போது நமக்கு ஹெல்த்துக்கானது. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய உணவுன்னு பார்த்தாச்சுன்னா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறா இருக்கலாம். சுகரு, ஆல்கஹால் இதெல்லாம் குறைக்கிறது. அண்ட் கெஃபீனினோட இன்டேக்கை குறைக்கிறது. இது எல்லாமே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா மூவ். ஜென்ரலாக நம்ம இதை எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மூவ். நீங்கள் நம்ம ஒரு மரம் கிடையாது இல்லையா, வி ஆர் நாட் ட்ரீ. மனிதர்கள் எல்லாமே மூவ் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க இல்லை, கரெக்டாக நம்ம நட்டாக வச்சுருக்காங்க இல்லை இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூவ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்கேஜ் இன் ரெகுலரான எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ். அது இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். பட் அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய மொபிலிட்டி, உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது. அப்போ சராசரியாக நம்ம ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ், அதாவது மார்னிங்கோ ஈவினிங்கோ டைமை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செகண்டு விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகிடும். மூன்றாவது இடத்த பிடிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது என்னென்னா ஸ்லீப், தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது தான், அந்த தூங்கும் போது தான் நம்மளுடைய பாடியில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஏற்படும். குழந்தைங்க வளர்றது அந்த டைமில் தான் ரொம்ப முக்கியமாக. சரி, நமக்கு எப்படின்னா மார்னிங் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை மென்டல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு இன்டென்ஸான ஒரு ஒர்க் அவுட்னே வச்சுக்கோங்களேன். உடற்பயிற்சிக்கு அப்புறமா நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகிருக்கும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகிறது, ரிப்பேர் ஆகிறது, அதாவது சரிப்படுத்தப்படுறதே இந்த நைட்டில் தான். ஸோ அந்த ஸ்லீப்பில் தான் இந்த ரிக்கவரி அப்படிங்கிறது நம்ம நடக்கும். இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குறைந்தபட்சம் நமக்கு ஒரு 6-8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. இதில் இந்த டீப் ஸ்லீப்னு இருக்கு இல்லையா, அது ஒரு 90 நிமிடமாவது கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அண்ட் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. சரி, நான்காவது விஷயம் என்னென்னா திங்கிங். நம்முடைய பாசிட்டிவான திங்கிங், எண்ணம். இந்த இடத்துல எண்ணம் அப்படின்னு நான் இந்த இடத்துல மீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை தவிர்க்கிறது. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், குட் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பேட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்மளே ஒரு செல்ஃபாக டார்கெட் பண்ணுறோம், நம்ம வளர்ச்சியை பற்றி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் குட் ஸ்ட்ரெஸ், ரைட். இதே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருதா, அதை கடந்த காலத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கோமா, எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா, அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆயிரும்னு சொன்னாச்சுன்னா நம்ம நம்முடைய
இன்டெஸ்டைன் சரியாக ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. இன்டெஸ்டைன்லேருந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மைக்ரோபயம்ஸினுடைய இன்டெஸ்டினல் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோபயம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரெயினை கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் சுருங்கிடும், நம்ம சீக்கிரமாக ஏஜ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ அதனால் அந்த திங்கிங் அப்படிங்கிறது பாசிட்டிவான திங்கிங் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸை அவாய்ட் பண்ணணும், அல்லது ரைஸ் எபோவ் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு பதிவில் நம்ம பேசலாம். சரி, 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டீடாக்ஸ். இப்போ நம்ம வந்து டீடாக்ஸ் அப்படின்றது 3 விஷயமாக பிரிக்கணும். டீடாக்ஸ்னால் என்னது? தேவையில்லாத விஷயங்களை உடம்புலேருந்து களையிறது தான் டீடாக்சிஃபிகேஷன். இதை நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆரோக்கியம் சம்மந்தமான டீடாக்ஸ், அதாவது உணவு வச்சு நம்ம பண்ணக்கூடியது. பாடியை டீடாக்ஸ் பண்ணுறது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உடற்பயிற்சியில் ஈடுபடுறது. ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம எப்போது ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து உடற்பயிற்சியில் போயிட்டோம்னா அந்த டைமில் நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். சரி, ரெண்டாவது விதத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட் அப்படிங்கிறது வெளியேறுது. அதன் மூலமாக நம்முடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியேறும். அதே மாதிரி நல்ல உணவு பழக்கங்கள் ஃபாலோ பண்ணும்போது, கட் ஃப்ரெண்ட்லியான உணவு ஃபாலோ பண்ணும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டும், தேவையில்லாத விஷயங்கள் அப்படியே வெளியேற்றப்படும். இது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் டீடாக்ஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வந்து ஸ்பிரிச்சுவல் டீடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து நமக்கு ஒரு இன்னர் பீஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு மன அமைதியை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அதாவது சிம்பிளுங்க, இப்படி இதை பண்ணால் நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது, தேவையில்லாமல் மற்றவங்கள ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. ஒரு எப்போவுமே வந்து செய்யக்கூடிய வேலையில் ஒரு பர்பஸும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவையும் நம்ம வந்து காண்றது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு 3வது டைப் ஆஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டீடாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டைசிங் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது நமக்கு மைண்டில் ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போதோ, தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படும் போதோ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை எடுத்துக்கிறது. அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டாராக இருக்கலாம், அல்லது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். எப்போ எல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் இந்த மாதிரியான சோஷியல் கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இது எல்லாத்துக்கு மேலே இந்த ஸ்ட்ரெஸ், இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதும் அண்ட் வந்து பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு வரும்போது இந்த 5 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்ல உணவு, ஈட் ரைட். ரெண்டாவது மூவிங், அதாவது ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறது, அல்லது வந்து உடற்பயிற்சி மாதிரியான ஆக்டிவிட்டீஸையும் சேர்த்து பண்ணுறது. 3வது ஸ்லீப், தூக்கம். 4வது திங்கிங், அதாவது ரைசிங் எபோவ் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை, அதாவது கார்டிசால்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அதனுடைய அளவு கூடாது இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. 5வது விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீடாக்ஸிங். உடம்புல தேவையில்லாத விஷயங்கள், அது ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் எமோஷனலி, குறிப்பாக பாடி, மைண்ட் அண்ட் சோல், இதில் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை களையிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக அட்டைன் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு செல்வ செழிப்பான, ஒரு மகிழ்ச்சிகரமான லைஃப் நம்மளால் லீட் பண்ண முடியும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க உங்களை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் ஏ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.